இந்த சம்மரில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை இபி பில்லு. அதாவது நம்ம யூஸ்வலாக கட்டுற அமௌண்ட்டோட டபுள் ட்ரிப்பிளாக வரும். நம்மளும் ஒரு வேலை யூஸ் பண்ணியிருப்போமோ அப்படின்னு கண்ணை மூடிட்டு போய் பே பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீக்கு என்னோடய சிஸ்டர் வீட்டில் வந்து ரீடிங் எடுத்துகிட்டு 4155 ரூபா நீங்கள் 29ஆம் தேதி பே பண்ணணும்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 732 யூனிட் எப்படி கன்சியூம் பண்ணியிருப்பாங்க? வீட்டில் இருக்கிறது ஒரு ஏசி, 2 ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். இதை வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்து கூட உங்கள் வீட்டில் 1500 ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இதுதான் வந்து ஹையஸ்ட் 4155. ஸோ என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், தயவு செஞ்சு இப்போ இபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இது அப்படியே கண்ணை மூடிட்டு பே பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்களும் லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது இன்னைக்கு அந்த ரீடிங் எடுத்த அதே பர்சன் வந்து ரீசெக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான விஷயங்க. அதாவது அவங்க KWHன்னு அதுக்கப்புறம் வர நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை மென்ஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ 303 யூனிட் வந்து எக்ஸஸாக எழுதிட்டாங்களா லாஸ்ட் டைம் தவறுதலா. அதாவது 303 யூனிட்டுக்கு 2800 ரூபாய் எக்ஸஸாக எழுதிட்டு போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு டேட்டில் எழுதுனதுனால லாஸ்ட் ரீடிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 20 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 1376 ரூபாய் கட்டுற மாதிரி வந்திருக்கு. இல்லைனா ஒரு 150 ரூபா கம்மியாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே டியூ டேட்டு இப்போ ஆன்லைனில் அப்லோடு பண்ணிட்டாங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுற பாரு, நீங்களே பார்த்தா புரியும். இதுக்கப்புறம் நம்ம யூசேஜ் இவ்வளோ பண்ணாமல் ஒரு இபி அமௌண்ட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செக் பண்ணும்போது தான் மனுஷங்க தான் வந்து ரீடிங் எடுக்கிறாங்க. பை மிஸ்டேக்காக இந்த மாதிரி தவறுதல் கண்டிப்பாக நடக்கும். அதனால எந்த இபி ஆஃபீஸ்லையும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் அடுத்த மாதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணவே மாட்டாங்கங்க. அதனால நம்மளோட பேமெண்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது நமக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ யூசேஜ் இல்லைன்னும் போது நீங்கள் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கும் இபி அமௌண்ட்டு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லை இபியில் மீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.